ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வர ஏப்ரல் மாதம் நமக்கு ஏகப்பட்ட சர்ப்ரைஸ்களும், சில ஷாக்கிங்கான அப்டேட்ஸும் கொண்டு வந்திருக்கேன். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து பேங்க் ஏடிஎம் ரூல்ஸு, ரயில்வே டிக்கெட் கேன்சலேஷன், இன்கம் டேக்ஸு, ஃபாஸ்டேகுன்ட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய பல விஷயங்கள் அதிரடி மாற்றங்கள் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் லீவ் எப்போ, எலெக்ஷன் லீவ் பற்றின அப்டேட்டு, இந்த 7 முக்கியமான விஷயங்களும் இந்த வீடியோவில் தெளிவாக சிம்பிளாக பார்க்கலாம். பொதுவாக ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 1ஆம் தேதி புது நிதியாண்டு தொடங்கும் போது மத்திய மாநில அரசுகளாம் ஒரு சில புது விதிமுறைகள்லாம் அமல் கொண்டு வருவாங்க. அந்த வகையில் இந்த ஏப்ரல் 2026 வரப்போகிற மாற்றங்கள் பார்த்திங்கன்னா, சாமானிய மக்கள் இருந்து கார் வச்சுருக்கவங்க வரைக்கும் ஐடி கம்பெனி ஊழியர்கள்ட்டு எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் பாதிக்க போகுது. அதனால் இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இப்போ ஏடிஎம்மில் வந்துடலாம். ஏடிஎம்மில் புது நடைமுறைகள் கொண்டு வர போகிறாங்க. முதல்ல பேங்கிங் அப்டேட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இனிமேல் நீங்கள் ஏடிஎம்மில் யூபிஐ மூலமாக பணம் எடுத்தாலும் அது உங்களுடைய மாதாந்திர ஏடிஎம் லிமிட்குள்ளே தான் கணக்கிடப்படும் சொல்கிறாங்க. லிமிட் தாண்டிச்சுன்னா ரூ. 23 ப்ளஸ் வரி கட்டணம் பிடிப்பாங்க. அதே போல் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் அவங்க வாடிக்கையாளருக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பணம் எடுக்கும் லிமிட் குறைச்சிட்டாங்க. 1,00,000 லிமிட் இருந்த கார்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா இனி 50,000 1,50,000 லிமிட் இருந்த கார்டுகளுக்கு 75,000 மட்டும் தான் பணம் எடுக்க முடியும் சொல்கிறாங்க. பந்தான் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 3 முறை தான் இலவச பரிவர்த்தனை பண்ண முடியும் சொல்கிறாங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரயில்வே டிக்கெட் கேன்சலேஷனில் முக்கியமான மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ரயிலில் பயணம் பண்ணுறவங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் சொல்லலாம். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ரயில் கிளம்புற நேரத்துக்கு 8 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் டிக்கெட் கேன்சலேஷன் பண்ணால் உங்களுக்கு ரீஃபண்ட், அதாவது காசு திரும்ப கிடையாது. 8 ஹவர்ஸ்லேருந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் கேன்சலேஷன் பண்ணால் 50% பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் கொடுப்பாங்க. 24 மணி நேரத்துலேருந்து 72 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் கேன்சலேஷன் பண்ணால் 75% பார்த்தீங்கன்னா பணம் கிடைக்கும். 72 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா 100% பணம் திரும்ப கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஆஃப்லைன் டிக்கெட்டை எந்த ஸ்டேஷனில் வேணும்னாலும் இனி நீங்கள் கேன்சலேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸில் புது ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. 64 வருஷம் பழமையான சட்டத்தை மாற்றி 2025 புதிய வருமான வரி சட்டம் ஏப்ரல் 1, 2026 முதல் அமலுக்கு வரப்போகுது. இனிமேல் மதிப்பீடு ஆண்டு பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இயர்னு குழப்பாமல் சிம்பிளாக வரி ஆண்டு டேக்ஸ் இயர்ன்ட்டு மாற்றிட்டாங்க. வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹெச்ஆர்ஏ வரி விலக்கில் ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி சென்னை, டெல்லி, மும்பை, கொல்கத்தான்ட்டு 4 சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 50% ஹெச்ஆர்ஏ வரி விலக்கு இருந்துச்சு. இனி பெங்களூர், ஹைதராபாத், பூனே, அகமதாபாத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த 50% சலுகையை பார்த்தீங்கன்னா கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அதே போல் கம்பெனியில் கொடுக்குற அந்த சாப்பாடுக்கான வரி விலக்கு வரம்பு ரூ. 50 200 உயர்த்திட்டாங்க. குழந்தைகள் கல்வி உதவித்தொகைக்கான விலக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 3,000 உயர்த்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஃபாஸ்டேகில் விலை உயர்வு பார்த்தீங்கன்னா அமலுக்கு வரப்போகுது. காரு, ஜீப்பு, வேன் வச்சுருக்கவங்களுக்கு கொஞ்சம் செலவு கூட போகுது சொல்லலாம். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நீங்கள் சுங்கச்சாவடிகளை பயன்படுத்தக்கூடிய ஃபாஸ்டேகுடைய ஆனுவல் பாஸ் விலை பார்த்தீங்கன்னா 3,000லிருந்து ரூ. 3,075 உயர்த்தியிருக்காங்க. இந்த பாஸ் வச்சு ஒரு வருஷத்துக்கு அல்லது 200 முறை பார்த்தீங்கன்னா நீங்கள் டோல்கேட் கிராஸ் பண்ணிக்கலாம். உடனே உங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய மருந்துகள் விலையெல்லாம் ஏற்ற போகிறாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பேராசிட்டமல், ஆன்டிபயாட்டிக் உட்பட சுமார் 900 அத்தியாவசிய மருந்துகளுடைய விலை பார்த்தீங்கன்னா 0.65% உயரப்போகுது. மூலப்பொருட்கள் விலை ஏறந்தனால இந்த சிறிய விலை உயர்வு இருக்குன்ட்டு தேசிய மருந்து விலை நிர்ணய ஆணையம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோடை விடுமுறை, ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் விஷயமா முக்கியமான அப்டேட்டு. இப்போ ஸ்கூல் பசங்களுக்கு தான் செம ஹாப்பி நியூஸு. தமிழ்நாட்டில் 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 16ஆம் தேதியோட ஆனுவல் எக்ஸாம் முடிய போகுது. ஏப்ரல் 17லிருந்து கோடை விடுமுறை சம்மர் ஹாலிடே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கரெக்டாக ஜூன் 4ஆம் தேதி மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் ரீஓப்பனாகவும் சொல்லியிருக்காங்க. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தால் ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்மளுடைய ஜனநாயக உரிமையை காப்பாற்றுறதுக்காக 1 டே லீவ் கொடுத்துருக்காங்க. வர ஏப்ரல் 23, 2026 வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. அன்னைக்கு எல்லாருமே ஓட்டு போடணுன்றதுக்காக அரசு பொது விடுமுறையை அறிவிச்சிருக்காங்க.
இது அரசு ஊழியருக்கு மட்டும் இல்லாமல் தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குற ஐடி ஊழியர்கள் உட்பட எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சம்பளத்துடன் கூடிய விடுமுறை கொடுக்கணும் அப்படின்னு அரசாணையில் சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து வரப்போகிற அந்த 7 முக்கியமான மாற்றங்களில் உங்களை பர்சனலாக பாதிக்கிற அப்டேட் எது, ரயில்வே ரூல்ஸா இல்லை ஏடிஎம் விதிகளா, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பர் அண்ட் வீஸ்.